25,000 அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய அமௌண்ட் தான். அந்த அளவுக்கு அதிகமா போட்டு நம்ம ஒரு மொபைல் போன் வாங்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த மொபைல் போன் ஒரு பெஸ்டான மொபைல் போனா தான் இருக்கணும். சோ அப்படி என்னென்ன பெஸ்டான மொபைல்ஸ் இருக்கு, அதுல யார் யார் எந்த மொபைலை வாங்கலாம் எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் 20,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள கண்டிப்பா மொபைல் போன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மொபைல், அதுல என்ன நல்லா இருக்கு, என்ன நல்லா இல்ல, எவ்வளவு பிரைஸ்க்கு வாங்குனீங்க எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள டீடைலா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல நம்ம பார்க்க போற முதல் மொபைல் Moto X30. இந்த மொபைலை யார் வாங்கலாம் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்லிம்மான ஒரு 5G மொபைல் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஒரு அல்ட்ரா ஸ்லிம் மொபைல். 144 Hz refresh rate ஓட QLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. அதுவும் Full HD Plus டிஸ்ப்ளே, Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனோட வருது. கேமரா வந்து ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. 50+50+2 அப்படின்னு வருது. செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. ஆன் பேப்பர் கேமரா ஸ்பெக்ஸ் நல்லா இருந்தாலுமே கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா தான் இருக்கும். எங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 778G+ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இதுல இருக்கும். இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 வருது. ஒரு க்ளீனான நீட்டான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனா Android 13 ஓட அப்டேட் வந்து இன்னுமே ரோல் அவுட் பண்ணல. இதுல 4020 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 6+128 23,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ஆஃப் ரோட ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 26,000 ரூபாய் 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். ஒரு ஸ்லிம்மான ஒரு நீட்டான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட Moto பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து Realme ஓட 10 Pro Plus 5G. இதுலமே Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz refresh rate ஓட வருது. curved டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். இங்க கேமராஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப், பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல், செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. கேமரா ஒரு லவ் டீசென்ட்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இதுலமே பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 1080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட Realme UI 4.0 கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனோட வருது. இது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. கர்வ்டு டிஸ்ப்ளேயோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ஒரு டீசென்ட்டான கேமராவோட Realme பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து Redmi ஓட K50i. இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்க பெரிய அளவுல மாஸ் அப்படின்னு சொல்லலாம். MediaTek Dimensity 8100 அப்படிங்கிற ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுக்குறாங்க. நம்ம பார்க்குற மொபைல்லேயே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது இந்த மொபைல் மட்டும் தான். அது போக இங்க LCD டிஸ்ப்ளே தான் 144 Hz refresh rate ஓட வருது. Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது போக ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல், செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. இந்த மொபைலுமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 ஓட MIUI 13 ஓட வருது. இதுக்குமே இன்னும் Android 13 ஓட அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணல. இது போக இதுல 5080 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 23,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் முக்கியம், நான் கேமிங் மட்டும் தான் விளையாடுவேன், கேமிங்காக ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெஸ்ட் மொபைல்ஸோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அடுத்ததா லேட்டஸ்டா லான்ச் பண்ண Poco X5 Pro 5G. இந்த மொபைலுமே AMOLED டிஸ்ப்ளே, Full HD Plus டிஸ்ப்ளேயோட 120 Hz refresh rate ஓட Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க டிஸ்ப்ளேக்கு மட்டும். இல்ல கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப், பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல், செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் வருது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 MIUI 13 ஓட தான் கொடுக்குறாங்க. Android 13 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கிடையாது, அப்டேட்டுமே இன்னுமே வரல. இது போக இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 778 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 23,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. Poco X4ல லான்ச் ஆகி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்தது. அதே மாதிரி இதுலயும் வருமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துட்டு வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. சோ மத்தபடி உங்களுக்கு இதெல்லாம் ஓகேவா இருந்தது அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டீடைலான ரிவ்யூ வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல இதோட இன்னொரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாலும் போக்கோலயே ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு சூப்பரான மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு Poco F4. இது Snapdragon 870 ப்ராசஸரோட ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல். அது போக இதுலமே Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே, 120 Hz refresh rate கொடுக்குறாங்க. Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட வருது. ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல், செல்ஃபி கேமரா 20 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 MIUI 13 ஓட லான்ச் பண்ணியிருந்தாங்க. Android 13 ஓட அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. MIUI 14.2 வெர்ஷன் வந்து அப்டேட் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்க வாங்கினாலுமே அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 26,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ஆஃபர்ல கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 24,000 ரூபாய் 23,000 ரூபாய் வரைக்கும் இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இதெல்லாம் விட 25,000 ரூபாயில இருந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாலுமே எனக்கு ஓவராலா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Nothing Phone 1. இந்த மொபைல் லான்ச் பண்ண
பண்ணும்போது 35000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணாங்க. இதுலமே OLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், ரியர்ல டுயல் கேமரா செட்டப் 50+50 செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல், கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். நம்ம பார்த்ததுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குவாலிட்டி ஸ்மார்ட் போன் அப்படினு சொல்லலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலமே Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் இருக்கு. வேற எந்த மொபைலுமே இந்த பிரைஸ் செக்மென்ட்ல கிடையாது. நத்திங் ஃபோன் ஒன்ல மட்டும் தான் இருக்குது. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 778 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 ஓட லான்ச் பண்ணிருந்தாங்க. Android 13 அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இதுல 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 8 + 128 27000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. அடுத்ததா பிக் சேவிங் டே சேலும் வரப்போகுது. அதுல 26000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு ஆஃபர்ல சேல் பண்ண போறாங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குனீங்க அப்படினா 25000 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிக்கலாம். இல்ல 1000 ரூபாய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ஓவராலா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி எப்பெல்லாம் ஆஃபர் வருதோ அந்த ஆஃபர்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ரெகுலரா அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. இதே மாதிரி Google Pixel 6a-வும் 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. அடுத்ததா வரப்போற ஆஃபர்ல 27000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வரைக்கும் சேல் பண்ண போறாங்க. தேவைப்பட்டது அப்படினா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி iQOO ல இருந்து Neo 6 இந்த மொபைல் நார்மலா 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. ஆஃபர் வரும்போது வாங்குனீங்க அப்படினா 25000 ரூபாய் 26000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல வாங்க முடியும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல். அத கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இதெல்லாம் போக நான் வாங்குனா Samsung தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக Samsung Galaxy M53 இந்த மொபைல் நார்மலா 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபர்ல 23000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா 21000 ரூபாய் 20000 ரூபாய் வரைக்கும் கூட இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இந்த மொபைலுமே ஒரு சூப்பரான மொபைல் தான். Samsungல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த M53 ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல M52 ஆஃபர்ல 25000 ரூபாய்க்குள்ள வந்தது அப்படினா அத கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இவ்வளவுதான் 20000 ரூபாயில இருந்து 27000 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய ஓவராலா எல்லா பெஸ்ட் மொபைல்ஸுமே நான் கவர் பண்ணிட்டேன். சோ எதை யார் வாங்கலாம் அப்படிங்கறதையும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது, எதை வாங்கலாம் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணி அதை ட்ரை பண்ணி பாருங்க.